RTE என அழைக்கப்படும் கல்வி உரிமை சட்டத்தின்படி தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் 25% மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். இந்த மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்பதுதான் இந்த சட்டத்தின் நோக்கம். ஆனால் கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளியில் சேரும் மாணவர்களிடம் மறைமுகமாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். சிறப்பு வகுப்பு என கூறி 10,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறதாம். நாள்தோறும் 2 மணி நேரம் சிறப்பு வகுப்பு நடப்பதாகவும் அதற்கான கட்டணமாக இவை வசூலிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இது சட்டப்படி குற்றம். இந்த விதிமீறலை கவனிக்க, கண்காணிக்க அதிமுக ஆட்சியில் 2013ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் குழுக்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு இலவச கல்வி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டது. ஆனால் உள்ளாட்சியில் நல்லாட்சி என ஸ்டாலின் சொன்னதை கேட்டு உள்ளாட்சி தேர்தலில் திமுகவினருக்கு வாக்களித்ததன் வினை இப்போது குழுக்கள் முறையாக செயல்படுவதில்லை. அதன் விளைவாக தனியார் பள்ளிகள் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களிடமும் கட்டண கொள்ளையில் ஈடுபடுகின்றன. இவற்றை தடுக்க வேண்டிய பள்ளிக்கல்வித்துறையோ தனியாருக்கு எல்லாவற்றையும் தாரை வார்க்கும் நோக்கில் செயல்படுவதாகவே தெரிகிறது. அவ்வப்போது வெளிநாடு பயணம் செல்வதும் வீண் விளம்பரங்கள் செய்வதுமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் ஆக பெரும் சாதனையாக உள்ளது. தனியார் பள்ளிகளின் இந்த கட்டண கொள்ளையை தடுக்க வேண்டும் என்பதே பெற்றோரின் கோரிக்கையாக உள்ளது. ஸ்டாலின் அரசு செய்யுமா?